அது மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டைமிங் கூட வரலாம். ஆனால் செலக்டர்ல அவங்க வந்து உங்க கூட 100 பேர் ஓடலாம், 90 பேர் ஓடலாம், 120 பேர் ஓடலாம். அதுல வந்து ஒருத்தர் வந்து 20 நிமிஷத்துல ஓடுற மாதிரி இருப்பாரு, ஒருத்தர் 18 நிமிஷத்துல ஓடுற மாதிரி இருப்பாரு, ஒருத்தர் 23 நிமிஷத்துல ஓடுற மாதிரி இருப்பாரு, ஒருத்தர் 26 நிமிஷத்துல ஓடுற மாதிரி இருப்பாரு, ஒரு சிலர் 30 நிமிஷத்துல ஓடுற மாதிரி கூட இருக்கலாம். மேபி சரியா, மேபி இருக்கலாம். அந்த நேரத்துல வேகமா 18 நிமிஷம் ஓடுவாரு. நீங்க வந்து 22 நிமிஷம் ஓடுற அளவுக்கு தான் பிராக்டிஸ் வச்சிருக்கீங்க. எப்படி 22 நிமிஷம் ஓடுற அளவுக்கு தான் நீங்க பிராக்டிஸ் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க 18 நிமிஷம் ஓடுவார்ல, அவர் வேகமா ஓடுறாரு, நம்ம தான் ஸ்லோவா போறோம் அப்படின்னு அவரை பிடிச்சி ஒண்ணீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆல் அவுட் ஆயிரும். ஆல் அவுட் ஆயிட்டுனா ரேஸ் டிராப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலர் 30 நிமிஷம் ஓடுறவங்க வருவாரு, நம்ம அவர் கூட போகலாம் அப்படின்னு அவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் 24 நிமிஷம் நீங்க வந்து 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலே முடிஞ்சிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க பிராக்டிஸ் டேல ஓடிப்பீங்கல்ல, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். சரியா, நீங்க வந்து செலக்ஷன் ஓடும்போது நம்ம கரெக்டான டேஸ்ட்ல ஓடிட்டு இருக்கோமா,